ஹாய் ஹால் வெல்கம் டு சாய்ஸ் டைரி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளுடைய ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணுவோம் இல்லையா, அது எப்படி இருக்குது இந்த 6 month ஜேர்னி அப்படிங்கிறது ஆனஸ்டான ரிவ்யூ தான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னெல்லாம் வந்து தப்பு பண்ணேன், என்னெல்லாம் வந்துட்டு அதை சரி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கேன், எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இது ஓகேவா, பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஸ்மூத்னிங் பண்ணலாம், ஒரு நம்ம முடிய தொட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை டெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணணும் ஒரு ஸ்மூத்னிங் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வித்தவுட் டிலே அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, நான் வந்து ஸ்மூத்திங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 month இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 6 month ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2021 வந்துட்டு நான் ஸ்மூத்திங் பண்ணேன். அது கொஞ்சம் வேறு பிராண்டில் பண்ணேன், இது ஒரு வேறு பிராண்டில் பண்ணேன். பட் அது பண்ணும்போது எனக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா இல்லை. ஆனால் ஸ்மூத்திங் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக நிற்கலை. ஸோ டக்குன்னு ஒரு 6 month கூட இல்லை, அப்படியே வந்துட்டு நார்மல் என்னோட ஹேர் அந்த இதுக்கு வந்துச்சு. பெர்மனெண்ட் ஸ்மூத்னிங் வேறு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் பண்ணும்போது இப்போ இப்படி இருக்கிறதுக்கு ஸ்மூத்னிங் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இது வேறு ப்ராடக்ட்டு. ஆனால் இப்போ பண்ண இந்த ஒரு லோயஸ்ட் ப்ரைஸு என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்ல விரும்பல. இந்த பிராண்டில் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே என்னோட டவல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. அதே மாதிரி வெளியில் பால்கனியில் போயிட்டு நான் வந்து டவல் ஓப்பன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு வர மாதிரி இருக்கும். நான் ஒரு ஹேர் கோம் பண்ணுறேன் அப்படின்னாலும் வீட்டுக்குள்ளே பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதே மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், மாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது மாப் பண்ணும்போது எனக்கு குப்பை வரதை விட, அந்த டஸ்ட் வரதை விட எனக்கு முடி எடுத்து போட்டுகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீடு ஃபுல்லாக பயங்கர முடி. சும்மா இப்படி நம்ம பண்ணால் கூட பார்த்திங்கன்னா முடி வரும், இப்படி பண்ண கூட முடி வரும். இப்போ கூட கீழே முடி இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்படி சும்மா பண்ணிட்டு இருந்தேன், செட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. தெரியுதா, சும்மா பண்ணது தான். இதை நான் வந்து இன்னும் சீப்பு வைக்கவே இல்லை. இப்போ இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்தேன். முடி நல்லா கொட்டுது. நல்லா என் லைஃப்பில் நான் இந்த அளவுக்கு ஒரு முடி வந்துட்டு கொட்டும் அப்படின்னு நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஒரு ஆடெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அப்படியே இவ்வளோ கொட்டுது அப்படின்னு, அந்த அளவுக்கு நல்லாவே கொட்டுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இன்னும் முடி ஃபுல்லாக போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு பயமாக இருக்குது. இதுக்கு ஸ்மூத்திங் மட்டும்தான் காரணமா அப்படின்னா அதுவும் ஒரு பார்ட், அதுவும் ஒரு காரணம் தான். இதில் நான் வந்து கரெக்டாக ப்ராப்பரான ஒரு அயன் ஃபுட் எடுத்துக்கல, அதே மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கல, முடிக்கு தேவையான எந்த விதமான விஷயங்களும் நான் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விரதம் அப்படிங்கிறதால வந்து ஃபுட்டையே வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் இப்போ நான் ஒரு 60 kg இருந்தேன் நார்மலாக அப்படின்னு சொல்லும்போது இப்போ 60 வந்துட்டேன். 60 இருந்தேன் அப்படின்னா நான் விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து 53, 54 வந்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரே ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்துலேயே. அதனால் வந்து எம்எல்ஏயும் சில தவறுகள் இருக்குது. ஒரு பார்ட் வந்து ஸ்மூத்திங் பண்ணதாலையும் வந்துட்டு நிறையா கெமிக்கல்ஸ் போட்டதாலையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு அயனிங் பண்ணுறேன்னா, இல்லை வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறேன்னா, இல்லை வந்து நான் வந்துட்டு ட்ரையர் போடுறேன்னா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 6 monthலேயே 1 or 2 டைம், மேக்ஸிமம் 2 times எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம் தான் வந்து நான் கிரிம்பே பண்ணேன். ஸோ அது மட்டும் தான், மற்றபடி வந்து நான் வேறு எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா முடி அவ்வளோ விழுது அப்படிங்கிறதால எனக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஓகே, ஷாம்பு வந்து அவங்க சொல்கிற ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும், கண்டிஷனர் யூஸ் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் ஸ்பா எடுத்துக்கோ. ஏன்னா இப்படி முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு நான் அகைன் அந்த பார்லர் போகும்போது நான் கேட்டிருந்தேன், ரொம்ப முடி கொட்டுது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்பா எடுத்துக்கோங்க, அப்படி தான் ஆகும் அப்படின்ட்டு. இதுக்கு நான் ஷாம்புக்கு, கண்டிஷனருக்கு, ஹேர் மாஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு ஹேர் ஸ்பாக்கு, இது எல்லாத்துக்குமே என்னால் தனித்தனியாக ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் என்னால் முடியாது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது என்னோட ஷாம்பு தான் நான் வந்து நல்லா டைலூட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவும் நல்லா முடி கொட்டிட்டு தான் இருந்தது. அப்புறமா வந்து வேறு ஏதாவது ஷாம்பு சர்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு மாற்றும் போது அதனாலேயும் முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து வெதர் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதனாலேயும் முடி கொட்டுறதுக்கு முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு பர்டிகுலராக இந்த ஒரு காரணம் தான் இருக்கும் இல்லை. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் முடி கொட்டுறதால இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும். சும்மா இப்படி கை வச்சு இப்படி இழுத்தேன் அப்படின்னாவே முடி வந்துடும். ஸோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படிங்கிறதால அவங்க வந்து ஹேர் ஸ்பா பண்ண சொன்னாங்க இல்லையா. ஸோ அப்படி வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிஷனர் அப்படின்னா லென்த் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹேர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆயிடுச்சு, ஹேர் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரிஸி ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, அப்புறம் ஃப்ரிஸி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், எனக்கு டேண்ட்ரஃபே வராது. அப்படி இருக்கும்போது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பில்கிரிமில் இருந்து இந்த ஒரு இது நல்ல ரிவ்யூவும் இருந்தது. ஸோ நான் எடுத்த உடனே வந்து இதை பண்ணுங்க போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இது ஒர்க் ஆகுதா, அதுவும் இப்போ இருக்கக்கூடிய நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரிமோஷன் நிறைய போகுது. எதுவுமே நம்ம நம்புறதா இல்லை, நம்ம யூஸ் பண்ணி அது நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இது எனக்கு ஒர்க் ஆகுது, இதுவே உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சீரியஸாக தெரியாது. ஏன்னா இதை நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் ஒரு ப்ராடக்டை நம்ம மினிமம் ஒரு 3 months ஆச்சு யூஸ் பண்ணாமல் இது நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இந்த ஹேர் மாஸ்க் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கேல்ப்ல இருந்து லைக் நம்ம லென்த் எல்லாமே நம்ம வந்துட்டு லைக் அந்த க்ரீம் அந்த நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes விட்டுட்டு
அதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணலாம். ஸோ ஹேருக்கு மெயினாக வந்துட்டு இப்போது நம்ம குளிர்காலத்தில் இருக்கோம், ஸோ நமக்கு கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றணும், சுடு தண்ணி ஊற்றணும், அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஹேர் அப்படியே வேர்வேராக கொட்டும், அதாவது முடி வேர்வேராக கொட்டும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எவ்வளோ இருந்தாலும் முன்னாடி முடி போட்டு கூட நீங்கள் வந்துட்டு சில் வாட்டரில் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். அது மெயினான விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அந்த ப்ளைன் வாட்டரில் நல்ல தண்ணியில் மெயினாக அது ஒரு பெரிய விஷயம். உப்பு தண்ணியில் போட்டாலும் அப்பவும் இந்த முடி கொட்டுது. நல்ல தண்ணியே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் உப்பு தண்ணியில் மோஸ்ட்லி வாஷ் பண்ணுறது நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா அதை அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா சில்கியாக இருக்கும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இப்போ நான் இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து நல்லா காய வச்சுருக்கேன். நம்ம வந்து நார்மல் சன்லைட்டு, நார்மல் ஃபேன் காற்றுலேயே நம்ம வந்து ஹேரை வந்து வளர்த்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு சிக்கே இல்லைன்னா வந்துட்டு சீப்பு வைக்கவே இல்லை. சீப்பு வைக்காமல் இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நாளைக்கு நம்ம வந்துட்டு நம்ம ஹேர் பேண்ட் பண்ணுறது, கிளிப்பு போடுறது, பேண்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். பட் ஹேர் வாஷ் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது இந்த க்ரீம் நமக்கு நலூனில் போய் ஹேர் ஸ்பா பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஹேர் நல்லா சில்கியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னோட நார்மல் ஷாம்புவே நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் பண்ணும்போது அந்த ஷாம்பு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் எனக்கு இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான்லேயே வந்து நான் கஸ்டமர் கேர் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பரான எந்த ஒரு ஆன்சரும் கொடுக்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம முடி நிறையவே கொட்டுது. அப்படி இருக்கும்போது இது புதுசாக நான் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு இது டூப்ளிகேட்டாக இருந்து என் முடி போயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நம்ம ஷாம்புவை இந்த டைமில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே. எனக்கு இந்த பில்கிரிம்ஸோடைய இந்த ஹேர் மாஸ்க் மேலே நல்லாவே வந்து ட்ரஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயே நான் வந்து ஏன் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஷாம்பு வாங்க. ஸோ இதுதான் அந்த ஷாம்பு. இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிமுடையது தான். அட்வான்ஸ் டேமேஜ் ரிப்பீட் ஷாம்பு. ஸோ அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபேரபன் ஃப்ரீ ஃபார் ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு 200 ml வந்து லைக் ஒரு 250 ஆஃபரில் அப்படிங்கிறது மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் நான் இன்னும் இந்த ஒரு பாட்டிலில் வந்து நான் லைக் இவ்வளோ முடிச்சிருக்கேன், கால்வாசி முடிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ முடிச்சிருக்கேன். ஒரு 3 வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வாஷ் பண்ணியிருக்கேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இப்போ ஓகே செட் ஆகுது. எனக்கு முடி கொட்டிட்டு தான் இருக்குது. இருந்துமே வந்துட்டு நமக்கு ஒரு மனசில் அந்த ஷாம்பு வந்து டூப்ளிகேட்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே அது கொட்டினாலும் இதுலேயும் கொட்ட தான் போகுது, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. பட் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, சில்கியாக இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது. ஸோ இது ரியலாகவும் இந்த ஷைனிங்கில் தான் இருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஸ்மூத்திங் பண்ணதால என்னோட ஹேர் இப்படி இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில்கிரிம்ஸோடைய அந்த ஹேர் மாஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். லைக் ஆர்டர் போட மறந்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையாக சொல்லணும்னா ஆர்டர் போட மறந்துட்டேன். ஆர்டர் போடும்போது அது அப்படியே டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் நார்மல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் என்னோட ஹேர் வந்து இந்த அளவுக்கு சில்கியாவோ சாஃப்டாவோ இல்லை. நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த பேபியாக இருக்கும் அண்ட் சிக்காக இருக்கும். அதில் நம்ம வந்து கோம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் முடி வந்து எக்ஸ்ட்ரா போகும். அப்போ நான் யோசிச்சேன் ஓகே இது நல்லாவே வேலை செய்யுது. அப்போ தான் எனக்கு வந்து திருப்தியாகவே இருந்தது. இந்த பில்கிரிம்ஸோடைய ஹேர் மாஸ்க் தான் வந்து நம்மளோட ஹேரை அவ்வளோ சாஃப்டாக வச்சிருக்கேன்னு. ஸோ அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் நான் காலையில் வந்துட்டு வீக்லி 2 or 3 டைம்ஸ் வந்துட்டு வெந்தயம் ஊற வச்சு குடிப்பேன் வெறும் வயிற்றில். அதுக்கப்புறம் டெய்லி வந்து ஆம்லா ஜூஸ் எடுத்துப்பேன். ஆம்லா, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி. ஸோ நல்லா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை குடிப்பேன். அப்படி இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ஜார் ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணி குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ அது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் சாப்பாட்டில் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இப்போ தான் நான்வெஜ், அதாவது அது விரதெல்லாம் முடிஞ்சு நான்வெஜ்க்கு வந்து வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த நான்வெஜ்ல கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோட ஹேர். இதுக்கு ஆயில் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அதுக்கு பிஃபோர் நைட் வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் நார்மலாகவே நானே ஆயில் வந்துட்டு ரெடி பண்ணுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிறதால செக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மசாஜ் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேற்று நான் வந்துட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் அண்ட் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை நல்லா வார்ம் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு வைக்காதீங்க. அது இன்னும் முடி கொட்டுறதுக்கு நிறைய இருக்குது. இப்படி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்களோட வீக் ஹேர் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்துடும். நீங்கள் குளிக்க போகும்போது நிறைய முடி வந்து கொட்டுச்சு. ஓகே பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட ஹேர் கேர். அண்ட் புதுசாக வந்துட்டு இந்த 2 ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப செம்மையாக ஒர்க் ஆகுது. என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு முடி கொட்டுதே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா. ஓகே, ஸோ முடி கொட்டுறதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் நான் ஷாம்பூ அண்ட் ஹேர் மாஸ்க்கு, நான் எடுத்துக்கிற ஃபுட்டு, நான் பண்ண தப்பு எல்லாமே சொன்னேன். மெயினான இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட மறந்துட்டேன். இந்த பாடி விஷுடைய ரோல்-ஆன் தான் சீரம், ஹேர் க்ரோத் ரோல்-ஆன் சீரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். லைக் இப்போ நான் இங்கே வைக்கணும் அப்படின்னா, ஸோ இப்படி நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடலாம். அதுவே மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கை வைக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. அதே மாதிரி இங்கே எனக்கு முடி வேணும், இங்கே எனக்கு முடி வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு எனக்கு வந்துட்டு
லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மேலே போன மாதிரி இருந்தது. லைக் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இந்த இப்போவுமே பாருங்கள், இங்கே கொஞ்சம் முடியாக இருக்கும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன், என்னடா இப்படி ஆகுதுன்னு. அதே மாதிரி ஸ்கூல் டைமில் இருந்து நான் நேராக அந்த பார்ட்டிஷன் எடுத்து எனக்கு அப்படியே இருக்கும் அந்த பார்ட்டிஷன். எனக்கு நேர் பார்ட்டிஷன் நானே ஆல்ரெடி வந்துட்டு நீளமான ஃபேஸ் அப்படிங்கிறதால எனக்கு நேராக எடுத்தேன் அப்படின்னா இன்னும் பெருசாக நீளமாக தெரியும் அப்படிங்கிறதால எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, முடி நிறைய கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது நான் வந்து இப்படி ரோல் பண்ணவே கிடையாது. இது எல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த சீரம் யூஸ் பண்ணி, லைக் இதுதான் ஒரு பெரிய சாட்சி, இந்த சீரம் யூஸ் பண்ணி வளர்ந்த முடி தெரிகிறதா. அது இங்கே இருக்கிற எல்லா முடியுமே வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணி வளர்ந்த முடி. ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெரிய கேப் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முடி வளர்ந்து அதோட சேர்த்துட்டு வரேன். இன்னும் ஒரு 1 இயருக்கு நான் இப்போ நான் வந்து இந்த 3rd பாட்டில் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 இயருக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா முடி நல்லாவே வளரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே கேப் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் இதை நம்ம சொல்லும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் இல்லையா, ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நமக்கு இதுவும் ஒரு பிரச்சனை, நான் இதுவும் ஒரு விஷயம் தான், இதுவும் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை.